ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் அத்தோ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது ஒரு கடாயில் நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை மாவு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணணும். நான் அதுக்கு 5 போல் அளவுக்கு மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா 10 போல் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸும் ரெடியாக இருக்குது. உப்பு தண்ணி செய்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, அது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட உப்பு தண்ணியும் தயாராகிடுச்சு. நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் நிறைய சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 2 வெங்காயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ அதோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வசங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து நம்ம பூண்டை பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி சின்னதாக நறுக்கிட்டு நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பூண்டு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பூண்டு பொரிச்சா அந்த எண்ணெயோடையே நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாமே தயாராக இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டை, இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பூண்டு, அது பொரித்த எண்ணெய், பொரித்த வெங்காயம், பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை, உப்பு தண்ணி, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் புளியை நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன், கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கேபேஜ் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நான் நூடுல்ஸாக இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாயில் பண்ணும்போது கலர் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் கலர் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேபேஜ் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த உப்பு தண்ணியுமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஆர்டரில் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் இதை சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றதும் கிடையாது. நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நான் செஞ்சுக்கலாம். அடுத்து இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அடுத்து பொரித்து வச்ச அந்த வெங்காயம், பொரித்து வச்ச பூண்டு, அது கூடவே எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஜோ தட்டை இந்த மாதிரி சின்னதாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோல்க் ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான வெஜ் அத்தோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க. See you, tata, bye bye.